வெல்கம் டு அவர் சேனல். ஆன்லைனில் பிசி அண்ட் பிஎஃப் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறது, அதற்கான சிலபஸ் என்னன்னு ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இந்த வெப்சைட்டை லாகின் பண்ணிக்கோங்க. இதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் ஃபர்ஸ்ட் நேமில் உங்கள் ஆதாரில் இருக்க மாதிரிக்க உங்கள் நேமை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸை அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்தில் உங்கள் ஆதார் கார்டில் இருக்க மாதிரிக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. ஜெண்டரில் மேலா ஃபீமேலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷனில் உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை கொடுங்க. அதில் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இமெயில் கொடுங்க. ஏன்னா அதுக்கு தான் அட்மிட் கார்டு சென்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க. அடுத்து உங்கள் ஆதார் நம்பரும் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஐடியில் பேன் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு பேன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய பேனை அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன லாங்குவேஜில் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் நேமில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. வென்யூவில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே எக்ஸாம் எழுதலாமோ அதெல்லாம் காமிக்கும். உங்களுக்கு நியர் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. டைமிங் செட் பண்ணிக்கோங்க. அக்ரி பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கேப்சா கூட அப்படியே ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஆப்ஷன் கொடுங்க. பேமெண்ட் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கான அட்மிட் கார்டு உங்கள் இமெயிலுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கீ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.